முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. இன்றைக்கி இதுதான் செய்ய போகிறோம். அது வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வடக்கல் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு கழுவி தோல் சீவி வெட்டி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 6 கத்திரிக்காய், அதையும் நல்லா கழுவி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அறுத்து தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லைனா கருப்பாயிடும். எப்பவுமே கத்திரிக்காய் அறுத்து தண்ணியில் போட்டு உடனே செஞ்சிடணும். நம்ம ரொம்ப நேரம் மற்ற காய்கறி அறுத்து வச்சுட்டு ரொம்ப நேரம் செய்கிற மாதிரியெல்லாம் செய்ய முடியாது கத்திரிக்காயை. இப்போ பார்த்திங்கன்னா கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெயிலேயே இது ஒரு அரை வேக்காடு வெந்துடணும், நல்லா வணங்கிடணும். அந்த தோலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடும் கத்திரிக்காய். இது அந்தளவுக்கு நம்ம வணக்கிக்கணும். இப்போ லைட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனா கொஞ்சம் நல்லாவே இன்னும் கொஞ்சம் நல்லாவே வணங்கிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இது இப்போ மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நம்ம இப்போ பொரிச்சோல்ல அந்த இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இப்போ அது கூட இன்னும் 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி ஒரு 2, அதையும் நல்லா கழுவி கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வணங்கணும். இப்போ அது கூட இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசியல் மாதிரி சேர்ந்து வணங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வணங்கியிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் நான் வரமிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன். இது பார்த்திங்கன்னா நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், நல்லாவே வறுத்து அரைத்த மல்லி, அது ஒரு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பாருங்கள், அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல வரமிளகா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வணக்கி இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. நல்லா மசாலா இதெல்லாம் கலங்கட்டும். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த இதிலையே வணங்கணும், அப்போ தான் எல்லா இடத்துலையும் பிடிக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் நம்ம இது பண்ணோம்ல அந்த தண்ணியை நான் இதில் கொஞ்சம் சேர்க்குறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்தோடு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். துவையல் மாதிரி, கத்திரிக்காய் துவையல் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை, இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கொதிக்குது, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். மல்லித்தலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு 2 நாள் ஆனாலும் கெடாது, ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.